வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் ஒரு சின்ன பிளான்ட் அப்டேட்ஸ் போடலாம் தான் இந்த வீடியோவே. நம்ம ஹோசூர் சேனலுக்கு திரும்பி வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றிகள். ஏன் ரொம்ப ரொம்ப சொல்கிறேன்னா, நான் சாதாரண ஒரு சேனல் தான் ஆரம்பித்தேன், பட் இவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ பேர் வீடியோ வாட்ச் பண்ணுறீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்குது. ஸோ ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பிளேஸில் பாருங்களேன், சுற்றி காமிக்கிறேன். இந்த பிளேஸில் இது வரைக்கும் 9 மரக்கன்று வச்சுருக்கேன். இன்றைக்கி 9வது. பட் ஏற்கனவே வச்சதெல்லாம் சூப்பராக வளர்ந்துருக்கு. அது எப்படி இருக்குன்ற, என்ன வளர்ச்சியில் இருக்குன்றதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல மொதல் வச்ச மரக்கன்று இதாங்க, புங்கை. கிட்டே போகிறேன், எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்களேன். அருமையாக வளர்ந்துருக்கு. புது புது இலைகளும் வந்திருக்கு. இது வந்துகிட்டே தான் இருக்குது. ஸ்டெம்மும் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஹைட்டில் இருந்துச்சு நினைக்கிறேன் வைக்கும்போது, செம்மையாட்டு இந்த ஹைட்டில். இப்போ நல்லாவே வளர்ந்துட்டுருக்கு. இதுக்கு அடுத்தது நம்ம செகண்டாக வச்சது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல, சரிங்களா, இதுதான் செகண்டாக வச்சேன். அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துல வச்சது. இதுவும் ஃப்ளஃபியாக வளருதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாள் வரல இந்த பக்கம். ஆனால் மழை பெஞ்சிட்டு தான் இருந்துச்சு, அதனால் வரல. தானே வளர்ந்துருக்கு. புது புது இலைகள் அழகாக வந்திருக்கு. ஸ்டெம் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. இந்த ஸ்டெம் இவ்வளோ திக்காக இல்லை முன்னாடி, இப்போது நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. அடுத்தது 3வது பார்க்கலாம் வாங்க. 3வது என்னோடய செகண்ட் ஃபேவரெட்னு சொல்லலாம். ஃபஸ்ட் ஃபேவரெட் எப்பவுமே எனக்கு பொங்கை தான். செகண்ட் ஃபேவரெட்னு சொல்லலாம் நம்ம நாட்டு அத்தி. இது நம்ம கார்டனிங் விசார்ட் வினோத் சஜஸ்ட் பண்ணது தான். நான் முன்னாடி வெறும் பொங்கை மட்டும் தான் நட்டு வச்சுட்டு இருந்தேன். அவர் தான் நாட்டு அத்தி வைங்க, பறவைகளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான பிளான்ட் இது. ஆல்மோஸ்ட் 3 சீசனுக்கு பழங்கள் கொடுக்கும், நிறைய பேர்ட்ஸ்க்கு பழம் கொடுக்கும். அதனால் இது யூஸ்ஃபுல்லான மரம்ன்றனால இதை இங்கே வளர்த்துருக்கேன், நட்டு வச்சுருக்கேன். வளர்ந்துட்டும் இருக்குது, வளர்த்துட்ருக்கேன். ஸோ இது வரைக்கும் நல்லா வளர்ந்துருக்கீங்க பாருங்கள். சூப்பராக இலைகள்லாம் வந்திருக்கு, அருமையாக வந்திருக்கு. இங்கே வந்திருக்கு, இங்கெல்லாம் இதுக்கெல்லாம் புதுசாக வந்திருக்கு. ஸோ இது நல்லா தான் வளர்ந்துட்டுருக்கு. அடுத்தது 4வது மரத்துக்கு போகலாம், மரக்கன்றுக்கு போகலாம். இந்த டைப் பண்ணும்போது டைப்போன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த டைப் பண்ணும்போது சம்டைம்ஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக், அந்த மாதிரி நான் பேசும்போது சம்டைம்ஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ண சான்ஸ் இருக்குது பேசுகிறதுல, அதனால் மன்னிச்சிக்கோங்க. இதில் இது நம்மளோட 4வது மரக்கன்று. இது ரொம்ப நாளாக ஒரே ஸ்டேஜில் தான் இருந்துச்சு. என்னோடய இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸில் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ஸ்டேட்டஸில் தான் இருந்துச்சு. அதாவது எப்படின்னா இதோட இலையோட இப்படியே தான் இருந்தது. இப்போ நான் பார்க்கும்போது இந்த புது இலைகள்லாம் வந்திருக்கு. விச் மீன்ஸ் உள்ளே நல்லா வேரெல்லாம் நல்லா பிடிச்சிக்கிச்சு. அதுக்கு நல்ல ஒரு இடமும் கிடச்சிருச்சு. தண்ணியும் நல்லா சப்ளை இருக்குது போல இருக்குது. ஏன்னா இந்த பக்கம் பக்கத்தில் ஏரி இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற கொஞ்சம் தண்ணிகள் மழை பெய்யும் போது தண்ணி வழிஞ்சு வருது, எல்லாம் சேர்ந்து நல்லாவே வளர்ந்துட்டுருக்கு. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ குட். அடுத்தது போகலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது யாரோ ஒருத்தர் முள் செடிலாம் வச்சுருக்காருங்க. எந்த நல்ல மனுஷக்காரன்னு தெரில, எப்படி பார்த்தாருன்னு தெரில. ஸோ நான் போட்டு வைக்கல இதுக்கு. இதுதான், இதுவும் சூப்பர் வளர்ச்சி. கொஞ்சம் க்ராஸாக வச்சுருக்காரு, சரி பண்ணிக்கலாம் எனிவே. ஸோ விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது நல்லா வளர்ந்துருக்கு. இந்த பக்கம் காமிக்கிறேன் பாருங்கள். எஸ், இது பார்த்திங்கன்னா தெரியும், நல்லாவே வளர்ந்துருக்கு பாருங்களேன், இப்படி வளர்ந்துருக்குண்ணே, நல்ல ஹைட்டு. இந்த இப்போ இங்கே காமிக்கிற பொங்கை மரக்கன்றெல்லாம் எனக்கு டொனேட் பண்ணது பார்த்திங்கன்னா ஜாவேத்னு ஒருத்தர். அவர் வீட்லேயே 100 விதைகளை வச்சு கவரில் போட்டு விதைச்சி அது கொஞ்சம் பெருசாக அதுக்கப்புறம் அவரும் நட்டு வைக்க ஆரம்பித்தார். எனக்கு ஒரு 5 டொனேட் பண்ணார். அந்த 5 தான் இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி நட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ 5வது பார்த்துட்டோமா, இப்போ 6வது போகலாம். 6வதும் பொங்கை மரக்கன்று தான். இங்கே இருக்குது பாருங்கள், திஸ் ஒன். இதுவும் சூப்பராக வளர்ந்துருக்கு. புல்லெல்லாம் ஆல்மோஸ்ட் மூடாக்கு மாதிரி இதுவே கவர் பண்ணியிருக்கு. பட் இந்த இடத்துல வரல, விச் இஸ் நல்லது. இலைகள் பார்த்திங்கன்னா இதெல்லாம் சாஃப்டாக இருக்குங்க, ரொம்ப 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 சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது. இங்கேயும் புது இலைகள் வந்திருக்கு. இது நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இஸ் ஆல்சோ குட். ஸோ 6வது பார்த்துட்டோமா. அடுத்தது 7வது. இது நம்மளோட அர்ஜுனா ட்ரீ ஆர் நீர் மருதம்னு சொல்லுவாங்க. இது ஜபின் அண்ட் ஆரோன் தம்பி தான் இதை டொனேட் பண்ணது. போன வாட்டிக்கு நான் இதில் ஸ்டேட்டஸில் போடும்போது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்களேன், மாடோ ஏதோ கடிச்சு துப்புற மாதிரி இருந்தது. இந்த இலைகள்லாம் இங்கே எதுவுமே இல்லாமல் 2-3 இலைகள் தான் குட்டியாக தான் காமிச்சு, இந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. இப்போது சூப்பராக நல்லா வளர்ந்துருக்கு. ஒரு ஸ்பைடர் வேறு வாழ ஆரம்பிச்சிருச்சு போல இருக்குது பாருங்களேன். ஸ்பைடர் இந்த கேமராவில் தெரியுதான்னு தெரியல, பட் இங்கே ஒரு ஸ்பைடர் இருக்குது, வாழ ஆரம்பிச்சிருக்கு. ஏதோ ஒன்று வாழ்ந்தால் சரிங்க, அவ்வளோதான். ஸோ 7வது ஆச்சு. அடுத்தது 8வது பார்த்திங்கன்னா இலவம் பஞ்சு. ஸோ இது
கேமரா சரி பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து காப்போக்குன்னு சொல்லுவாங்க, இலவம் பஞ்சு. ஸோ இது நான் வந்து ஏற்காட்டில் பார்த்தேன், நல்லா சூப்பராக செம்ம உயரத்தில் செமையாக வளர்ந்ததை நான் பார்த்தேன். ஸோ இதுவும் அந்த மாதிரி வளரும்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்கேன். பட் இதோட பஞ்சு எந்த யூஸ் ஆகும்னு தெரியல. பட் ஆனால் மரம் சூப்பராக வளர சான்ஸ் இருக்குது. வளர்ந்த பேர் பார்க்கலாம். இதெல்லாம் புது இலைகளுங்க, ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ 8வது, இப்போது 9வது, அதை நான் இன்றைக்கி வச்சது. க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்களேன், பூவரசன். ஹார்ட் ஷேப்பில் இருக்க இலை. அப்புறம் இது ஃபுல்லாக வளரும்போது பாதி வந்து க்ரீனாகவும் பாதி வந்து எல்லோவாகவும் இருக்கும். சூப்பராக இருக்கும் அந்த மிக்ஸ்டராக. பூவும் சூப்பராக இருக்கும். ஸோ இது வளர்ந்த பிறகு தான் பார்க்க முடியும். பட் சோஃபார் எல்லாமே நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இது இன்றைக்கி நட்டு வச்சுருக்கேன். இந்த மண் சரளை மண் நான் கேள்விப்பட்டேன், கார்த்திக் என்கிட்ட சொன்னார். அண்ட் வினோதம் என்கிட்ட கொடுத்துருந்தார். இந்த மாதிரி இதில் இந்த மண்ணெல்லாம் சூப்பர் மண்ணுன்னு. நோண்டுறது கஷ்டங்க. இந்த மாதிரி நிறைய கல்லுங்க இருக்கும், அந்த மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டி கல்லுங்களாம் இருக்கும். அதை கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நோண்டணும். பட் நோண்டி கீழே இருக்கிற சாயில் பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும், அதில் சூப்பராக வளரும். ஸோ இந்த 9 எப்படி வளருதுன்னு பார்க்கலாம். இதே இடத்துல இன்னும் நிறைய வைக்கலாம் ஐடியா பண்ணியிருக்கேன். சோஃபார் இந்த 9 வளரட்டும். சுற்றி வந்து இந்த பக்கம்லாம் எல்லாம் சும்மா தான் கிடக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை, இது நல்லா வளருது, சுற்றி இருக்கிறவங்களும் இது ஓகே வளரலாங்க, இன்னும் நல்லா வளர்க்கலாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்னல் கொடுத்தாங்கன்னா நான் இங்கே இன்னும் நிறைய வைக்கலாம்னு ஐடியா வச்சுருக்கேன். யூஸ்ஃபுல்லான மரங்கள் தான் வைக்க போகிறோம், நம்ம நாட்டு மரங்கள் தான் வைக்க போகிறோம். எப்படி வளருதுன்னு அதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வரைக்கும் நான் காமிச்ச அந்த 9 மரக்கன்று எப்படி வளர்ந்துக்குன்னு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது அப்படியே பொறுமையாக பார்த்து வளர்த்துட்டே இருக்கலாம். நானும் ஸ்டேட்டஸ் அப்பப்போ போட்டுகிட்டே இருக்கேன். இதோட பிளான்ட் அப்படின்னு கொடுத்துட்ருக்கேன். 1 வருஷம் 2 வருஷத்தில் இன்னும் சூப்பராக வளர சான்சஸ் இருக்குது. நிறைய பறவைகள் இந்த மரங்களுக்கு வரணும். அது நிறைய இனவக்தி அடையணும். அது இன்னும் நிறைய பறவைகள் கொண்டு வரணும், நிறைய விதைகள் கொண்டு வரணும், இன்னும் அதுவாக இயற்கையாக வளரணும். இந்த இடம் ஃபுல்லாக நல்லா இன்னும் நிறைய மரங்கள் வரணும், தண்ணி மழை எல்லாம் வரணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் பாய், தேங்க்ஸ்.